1931 மாநாடு சரிங்களா. 30ல மாநாடு நடந்திருக்காது, 31 தான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. கராச்சி மாநாடு தலைமை தாங்கினது யாரு பாத்தீங்க அப்படின்னா வல்லபாய் படேல், சர்தார் வல்லபாய் படேல் தலைமை தாங்கியிருப்பாரு சரிங்களா. சர்தார் வல்லபாய் படேல் தலைமை தாங்கியிருப்பாரு. இந்த மாநாட்டுல முக்கியமா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா. காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் அக்செப்டட். காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் அக்செப்டட் சரிங்களா. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எதுக்காக போடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா காந்தி அவர்களை சமாதானம் பண்ணி 2வது வட்டமேஜை மாநாடுகளை கலந்து கொள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் நினைச்சிருந்திருப்பாங்க. அதன் மூலமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துல காந்தி அவர்களுடைய ஒரு சில கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருந்திருக்கும். உப்பு வரியை குறைக்கிறது, உப்பு வரியை நீக்கிறது, அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாநாடு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா கராச்சி மாநாடு. வேற என்ன முக்கியமான விஷயம் இதுல நடந்திருக்கும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்த இடத்துல சரிங்களா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இருந்திருப்பாரு சரிங்களா. ஜவஹர்லால் நேரு பாஸ்ட் ரெசல்யூஷன் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் பத்தி இந்த இடத்துல யார் பேசியிருந்திருப்பா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பேசியிருந்திருப்பார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த மாநாட்டுல அப்படின்னா கராச்சி மாநாடு. தலைமை தாங்கினது யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல்.